அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்க ஓடுகிறான். உலகம் முன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீர் புரிஞ்சுக்கணும். உலகம் முன்னில் காட்டும் பாசம் வேஷம் என்று தெரிஞ்சுக்கணும். சொந்த வந்த அன்பெல்லாம் காணல் நீர் அறிஞ்சுக்கணும். உள்ளங்கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் அறிஞ்சுக்கணும். உள்ளங்கையில் உன்னை வரைந்து உயிர் கொடுத்தார் புரிஞ்சுக்கணும். மனிதானி தேடும் அன்பு உலகில் தெரிஞ்சுக்கணும். மனிதா நீ தேடும் அன்பு உலகில் இல்லை தெரிஞ்சுக்கணும். அன்பில்லா உலகில் மனிதன் அன்பை தேடுகிறான். கடல் அலைகள் நடுவினிலே மன அமைதியை தேடுகிறான். நிழலை நிஜம் என்று எண்ணி ஏமாந்து போகின்றான். வாழ்வில் நிம்மதி இல்லாமல் அவன் எங்கெங்கு ஓடுகிறான். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே தேவ சமூகத்தில் சேர்வதற்கு மறுபடியும் அவர் நமக்கு கொடுத்த நல்ல கிருபைக்காக நான் ஆயிரம் கோடி துதிகளை அவருக்கு செலுத்துகிறேன். இன்றைக்கும் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தில் நம்முடைய நிலைமையை நாம் சற்று ஆவிக்குரிய நிலையில் நினைத்து தேவனை ஸ்தோத்தரிக்கிறது மாத்திரமல்ல, அந்த வேத வசனத்தின்படியே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் மகிமை அடையத்தக்கதான கிருபையை பெறும்படியாக நாம் அந்த வேத வசனத்தை நினைவு கூறுவோம். அங்கு எழுதியிருக்கிற அந்த வார்த்தையை நீங்கள் வாசிப்பீர்களானால் நேர்த்தியான ஒரு வேத வசனம். உங்கள் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எதற்காக? அந்த கேள்வியை நீங்கள் கேட்டு அடுத்து அந்த வேத வசனத்தை வாசித்து பாருங்கள். என் மேல் ஆவியானவர் தங்கி இருக்கிறார். எதற்காக? என் மூலம் மகிமைப்படும்படியாக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். வாழ்க்கையில் கிறிஸ்தவர்களாக மாறுவது என்பது ஏதோ இன்று வரைக்குமே அநேகருடைய காரியத்தில் மத மாற்றம் என்பதை தான் எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஏதோ ஒரு மதத்தில் இருந்தோம், அந்த மதத்தில் இருந்தோம், இந்த மதத்திற்கு வந்திருக்கிறோம். இப்படி ஒரு வழிபாட்டில் இருந்தோம், அந்த வழிபாட்டை மாறி இங்கே வந்திருக்கிறோம். இதுதான் அவர்களுடைய எண்ணம், அவருடைய சிந்தனையாகவே காணப்படுவதால் நான் ஏன் கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறேன், நான் கிறிஸ்தவன் ஆனதற்குரிய நோக்கம் என்ன என்பதை அவர்கள் அறிவதில்லை. வாழ்வில் கிறிஸ்தவம் என்கிற ஒரு காரியத்தை அடைந்து கொள்வதற்கு அல்ல, கிறிஸ்து இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்ததின் முழுமையான நோக்கமே நான் உயிர் பெறுவதற்காக, நான் பாவத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக, நான் என்னுடைய பொல்லாத சுபாவத்திலிருந்து முற்றிலும் மாற்றப்படுவதற்காக, நான் என் அக்கிரமத்திலிருந்து, என் அக்கிரம சிந்தையிலிருந்து முற்றிலும் மாறி நான் உருவாக்கப்பட்ட நோக்கமாக விதமாக வாழ்வதற்காக மாத்திரமல்ல, இன்னொன்று நான் மரித்து உயிரோடு எழுப்பப்பட்டு நியாய தீர்ப்புக்கு நான் உட்படாதவனாய் தேவ ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக. அவருக்கு மகிமை உண்டாகட்டும். காரணம், இந்த மேன்மைக்காக தான் கிறிஸ்தவர்களாய் நிற்கிறோம். இந்த மகிமை அடைவதற்காக தான் நான் கிறிஸ்தவ மதத்திற்கு வருகிறோம். மதம் என்று சொல்வதல்ல, கிறிஸ்தவ மார்க்கத்திற்கு வருகிறோம். இது தேவனோடு கூட இணைவதற்கு, தேவனோடு கூட வாழ்வதற்கு, நான் தேவராஜ்யத்தை அடைவதற்கு, அவர் வாழ்கிற இடத்தில் நான் வாழ்வதற்கு, ஒன்றான மெய் தேவன் வாழ்கிற இடத்தில் நான் வாழ்வதற்கு, தீமையை பார்க்க கூடாத சுத்த கண்ணனாகிய அவர் வசிக்கிற இடத்தில் நான் வசிப்பதற்கு. இன்னும் சுருக்கமாக சொன்னால், குற்றமற்றவரும் மாசில்லாதவரும் கரைப்படாதவரும் பாவங்களுக்கு விலகினவரும் பாவிகளுக்கு தூரமானவராகிய பரிசுத்தர் இருக்கிற இடத்தில் அவரோடு கூட நான் வாழ்வதற்கு நிற்பதற்கு, இதற்காக நான் இந்த கிறிஸ்தவத்திற்கு வருகிறோம். நான் உள்ளே
இந்த தேவ ராஜ்யத்தை அடைகிற ஒரு நோக்கத்தோடு கூட கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவர் என் சொந்த இரட்சகராக என் பாவத்திற்கு மரித்தார் என்று நான் அவரோடு கூட இணைந்து வாழ தொடங்கும் பொழுது என்னை அவர் அனாதியாய் என்னை யாரோ என்கிறது போல அவர் விடுகிறதில்லை. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் வாசித்து பாருங்கள், 4ஆம் அதிகாரம் 30வது வசனத்தில் வாசித்து பாருங்கள். அங்கு எழுதியிருக்கிற அந்த 2 வார்த்தைகளும் நம்மை உண்மையாகவே தெய்வீக மகிமைக்குரியவர்களாய் மாற்றும். ஒன்று, நாங்கள் மீட்கப்படும் பொழுதே தேவன் எனக்கு முத்திரையாக கொடுத்திருக்கிற பரிசுத்த ஆவியானவரின் அடையாளம். இன்னொன்று, நான் மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்றிருக்கிறேன் என்கிற அதிகாரப்பூர்வமான தன்மை. இந்த நிலையில் நான் ஒரு விசுவாசியை அவர் மாற்றி அமைக்கிறார். நான் விசுவாசி ஆனால் நான் மாற்றி அமைக்கிறார் என்று சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் கொஞ்சம் நிதானமாகவே உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதியுங்கள். காரணம், மாற்றி அமைக்கிறார் என்றால் அப்ப நானும் அதற்குரிய ஆட்கள் நினைக்க வேண்டாம். சில நேரத்தில் அபிஷேகம், ஆவியின் நிறைவு, தேவனுடைய பிரசனம் என்கிற இந்த காரியத்தில் பூரணமான சரியானபடி நமக்கு உரிய காரியங்கள் போதிக்கப்படாததால் இன்றைக்கு அவைகள் எண்ணமற்று போன காலத்தில் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவைகளை குறித்து சிந்திப்பதற்கும் இல்லை, யோசிப்பதற்கும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். வேதத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 21வது வசனத்தில், என் நாமத்திற்காக நான் உருவாக்கினேன், படைத்தேன் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய நாமத்தின் மகிமைக்காக அவர் மகிமைப்பட வேண்டும் என்பதுதான் நம்மை உருவாக்கின நோக்கம். நான் இரவும் பகல் அவரை மகிமைப்படுத்த வேண்டும். அதுவும் இந்த வேத வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். 23ஆம் அதிகாரத்தில் எசேக்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் அந்த வேத பாகத்தை நீங்கள் கொஞ்சம் நம்முடைய மனதிற்குள் ஆழமாய் கொண்டு வருவீர்களானால் 44ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் நீங்கள் அந்த பாகத்தை மாத்திரம் மனதிற்குள் ஆழத்திலே பதிக்க தொடங்குவீர்களானால் எழுதின வார்த்தை வித்தியாசமானதா இருக்கும். எசேக்கியா 43:7 என் நாமத்தின் மகிமைக்காகவே சிருஷ்டித்து உருவாக்கி படைத்தேன். அவர் எழுதுகிற வார்த்தையினுடைய முழுமை அவருக்காகத்தான் எல்லாம். அவருக்காகவே, அவருடைய நாமத்தின் மகிமைக்காகவே, அவருடைய செயலுக்காகவே அவர் என்னை உருவாக்கினார், அவர் என்னை படைத்தார். அதற்காக தான் இன்றும் எனக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். நான் ரட்சிக்கப்பட்டதற்கு காரணம் அவர் மகிமைப்படும்படி, நான் பாவ மன்னிப்பு பெற்றதற்கு காரணம் அவர் மகிமைப்படும்படி, நான் சுகமானதற்கு காரணம் அவர் மகிமைப்படும்படி, நான் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று வாழ்வது அவருடைய நாம் மகிமைப்படும்படி, நானும் என் வீட்டாரும் அவரை சேவிக்கிறதற்கு காரணம் அவர் மகிமைப்படும்படி, நானும் என் குடும்பத்தாரும் இன்று வரைக்கும் உயிரோடு இருப்பதற்கு காரணம் அவர் மகிமைப்படும்படி. இதுதான் தேவனுடைய தீர்மானம், இது தேவனுடைய நோக்கம். நீங்கள் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் அதே 13வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கேயும் இந்த மகிமையுள்ள வார்த்தைகள் அப்படியே வெளிப்படும். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும் பொழுது சீசரிடத்தில் சொல்லும் பொழுது சொன்னார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தாள் என்றார். நிலைத்திருக்கிறோம் என்கிறது. நான் அவனிலும் அவன் என்னிலும். நீங்கள் ராபோஜன காரியங்களை எடுக்கும் பொழுது கர்த்தருடைய பந்தி என்கிற அந்த நாட்களை நீங்கள் தியானத்திற்கு கொண்டு வருவீர்களானால் ஆண்டவர் இருக்கும் பொழுது அவர் சொன்னது, ஒருவன் என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தில் பானம் பண்ணினார், நான் அவனில் நிலைத்திருக்கிறேன், அவன் என்னில் நிலைத்திருப்பான். இந்த வார்த்தைகள் எல்லாமே நான் ஒரு சாதாரண மனிதனாக அல்லது சாதாரண நிலைக்காக அல்லது ஏதோ நோக்கத்திற்காக கிறிஸ்தவனாய் மாறி இருக்கிறேன், அல்லது தேவாலயத்திற்கு போகிறேன், ஆராதிக்கிறேன், துதிக்கிறேன், பாடுகிறேன், அல்லது அவரை கனம் பண்ணுகிறேன், மகிமைப்படுத்துகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் சாட்சி சொல்லுகிறேன், ஏதோ ஒரு விதத்தில் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறேன், என்ன விதத்தில் எப்படி நினைத்து நாம் அவைகளை அற்பமாய் எண்ணக்கூடாது. காரணம், என்னை உண்டாக்கினவர் அவர் ஒவ்வொரு நாளும் என்னை குறித்து, உங்களை குறித்து, உங்கள் விசுவாச காரியங்களில் அழைத்த அழைப்பை குறித்து அவர் தீர்மானித்திருக்கிற தீர்மானம் எல்லாம் எப்படியாவது நான் மகிமைப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் இவர் மூலம் மகிமைப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த வாலிபன் மூலம் மகிமைப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த சகோதரி மூலம் மகிமைப்பட வேண்டும், எப்படி ஆகிலும் இந்த சகோதரன் மூலம் என் நாமம் மகிமைப்பட வேண்டும். இந்த காரியத்தை கொஞ்சம் அப்படியே மனதிற்குள் ஆழமாய் பதிக்கிறது போல கொண்டு வாருங்க. நான் எப்படி அவர் என் மூலம் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். அவருக்காக
அவருடைய பாடுகளுக்கு நான் பங்காளியாய் மாறி இருக்கிறேன். நான் கிறிஸ்தவனாய் மாறின உடனே அவருடைய பாடுகளுக்காகவும் நான் பங்காளியாய் உடனாளியாய் மாறுகிறேன். அதற்கு கூட்டாளியாய் மாறுகிறேன். என்னில் பாடுகள் தோன்றும் பொழுதெல்லாம் இந்த பாடுகளின் நடுவில் என்னை விடுவிக்கும்படி, என்னை காக்கும்படி, என்னை பாதுகாக்கும்படி, என்னை அணைத்துக் கொள்ளும்படி, என்னை தூக்கி நிறுத்தும்படி, எனக்காக அவர் செய்யும்படி தீர்மானித்திருக்கிற தீர்மானங்கள் எல்லாம் அவர் மகிமைப்படும்படியாக அவருக்கு சதா காலங்களிலும் கனம் மகிமை உண்டாகட்டும். அதனாலதான் 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தில் சொன்னார், அதிசீக்கிரத்தில் நீங்கும் லேசான உபத்திரவங்கள் என்று. இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொன்னாலே அவருடைய மனநிலை என்னவென்றால், சிக்கிம் லாட்டரியில் 2 கோடி ரூபாய் விழுகணும். டாக்ஸி எல்லாம் பிடிச்சது போக ஒரு 1.5 கோடி கையில் கொடுத்தானா, 4 ஆட்டை வாங்கி கட்டலாம், ஒரு இடத்த வாங்கி ஒரு கொட்டை ஒன்று பெருசாக போட்டுக்கலாம், 4 மைக் செட்டை வாங்கலாம், நின்றுட்டு பாடி கைத்தட்டி துதிச்சுட்டு அப்படியே ஆண்டவரை உயிர் உள்ள வரைக்கும் மறக்காமல் இருந்துக்கலாம். அடுத்து இன்னும் இதோட அந்த ஆசையை நிறுத்துறதில்லை. என் பையனுக்கும் என் பிள்ளைகளுக்கும் கூட வேண்டியதெல்லாம் சேர்த்து அவங்களும் அதை பாடுறதுக்கு துதிக்கிறதுக்கு அவங்க ஆண்டவரையே துதித்துக்கிற செய்யலாம். இன்னொரு பெரிய காரியம், எனக்கு அந்த இடத்த மட்டும் அவர் வாங்கி கொடுத்து ஒரு 3 மாடி வீடு கட்டி கொடுத்துட்டாருன்னா, ஒரு மாடியில் நான் குடியிருந்துக்குவேன், ஒரு மாடியை நான் வாடகைக்கு விட்டு வாடகையை வாங்கிடுவேன், ஒரு மாடியை நான் ஆண்டவருக்கு நான் அப்படியே விட்டுருவேன். எல்லாம் என்னுடைய தீர்மானங்கள். இந்த தீர்மானத்தில் என்ன, கிறிஸ்தவனானால் இவ்வளவு மேன்மை, கிறிஸ்தவனானால் கடன் வேண்டாம், கிறிஸ்தவனானால் நோய் வரக்கூடாது, கிறிஸ்தவனானால் பலவீனம் வரக்கூடாது, கிறிஸ்தவனானால் எந்த விதத்திலும் சங்கடம் வரக்கூடாது. இது நம்முடைய எண்ணங்கள். ஆனால் அது நோய் வருகிறதற்கும் பலவீனம் வருகிறதற்கும் சில காரியங்கள் என்று பிசாசின் மேலோ அல்லது இந்த இயற்கையின் விதிகள் மேலோ நான் அந்த காரியத்தை சுட்டி காட்டுவதற்கு விரும்பவில்லை. நானே தேடிக்கொள்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. நானே அவைகளுக்கு வழிவகுத்து கொடுக்கிற ஏராளமான காரியங்கள் உண்டு. அவைகள் இப்பொழுது நம்முடைய சிந்தைக்கு வேண்டாம். ஒரு தேவனுடைய மனுஷன் அல்லது கர்த்தருடைய பிள்ளை என்று சொல்லும் பொழுது அந்த பிள்ளையின் மூலம் அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிறதுனாலே என்னை மகிமைப்படுத்துகிறார். இந்த ஒரு காரியத்தை மாத்திரம் நீங்கள் உள்ளத்தின் ஆழத்திலே ஆழ பதித்துக் கொள்வீர்கள், ஆனால் அது உங்கள் உள்ளத்தை விட்டு நீங்காது. மறுபடியும் உங்களுக்கு விளக்கமாய் சொல்கிறேன். நான் தேவனுடைய பிள்ளையானால் அவர் என்னை மகிமைப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அவரை நான் மகிமைப்படுத்தும்படி என்னை விட்டு கொடுத்தால் அவர் என்னை மகிமைப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமையுண்டாகட்டும். ஒரு ஆளிலே சொல்லி, ஆண்டவரை உங்கள் வாழ்க்கை முழுவதும் துதித்து ஸ்தோத்தரித்து நன்றி சொல்லுங்கள். நான் அப்படியே லாசருவை மாத்திரம் ஒரு நிமிஷம் நினைவிற்கு கொண்டு வாங்க. யோவான் சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் எழுதின லாசர் வியாதிப்பட்டான், சிநேகிக்கிறவன் வியாதிப்பட்டான் என்று ஆள் அனுப்பினார்கள். இருக்கிற இடத்துல இன்னும் 2-3 நாள் தங்கிவிட்டார். அவர் திரும்பி வந்து ஒன்றும் சுகம் கொடுக்கல. அவர் திரும்பி வந்து அவனுக்காக செபிக்கல. அவர் திரும்பி வந்து அவன் சொன்ன உடனே ஐயோ வரணுமே, பார்க்கணுமே, இல்லை நாளைக்கு முகத்தில் விழிக்கணுமேங்கிற அந்த காரியத்தை அவர் கவனிக்கல. தங்கினார். அவனை சாக விட்டார். செத்து போன பின்னால அவர்களுக்கு சொல்லுகிறார், எப்போ ஆள் செத்து போயிட்டாப்பா. அவங்க சொல்கிறாங்க, முதல்ல தூங்குற நித்திரையா இருக்கிறார். நாங்கள் புரியாத மக்களாக இருந்தாங்க. மறுபடியும் சொன்னாங்க, அவன் எந்திரிச்சுமா நித்திரை பண்ணனா அவங்க அப்பா அம்மா எழுப்பிடுவாங்க, நீங்கள் பேசாமல் இருங்க. அவரை அடக்கிட்டாங்க. கொஞ்சம் நேரம் ஆனது. அப்புறம் சொன்னார், அவன் வெளிப்படையாக சொன்னார் செத்து போயிட்டான்னு சொல்லி. அதற்கு அடுத்து வியாதி வரும்பொழுதே சொல்கிறார், இந்த வியாதி தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதற்காக என்று சொன்னார். அவர் நம்முடைய உபத்திரவத்திற்காக நாம் சிந்தித்தும் ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லுகிற ஒரு காரியமாய் நான் சொல்லுகிறேன். காலம் முடிந்தது. மறுபடியும் ஒரு 4 நாள் கழித்து உள்ளே வந்தார். அழுதார்கள், புலம்பினார்கள், ஐயோ ஆண்டவர் என்று கத்தினார்கள். நீர் இங்கே இருந்திருந்தீரானால் இந்த துக்கம் வந்திருக்காது என்று புலம்பினார்கள். 2 பெண்களும் அதே போல புலம்பி அதே போல அழுது அவரோடு கூட வந்தவர்களையும் அழுக வைத்தார்கள். இது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அவரும் சேர்ந்து அழுதார். அதுவும் ஒரு பெரிய காரியம். கடைசியில் பக்கத்தில் போய் நின்றார். பக்கத்தில் ஒருத்தன் பேசினான். அவனை நேசிக்கிறது, அவன் மேல் அன்பு வைக்கிறது உண்டானால் குருடனுக்கு பார்வை கொடுத்தார், செவிடனை கேட்க வைத்தார், முடவனை நடக்க வைத்தார், சோம்பின கையுடையவனை சரியாக்கினார், குஷ்டரோகிகள் 10 பேரை ஒரே வார்த்தையில் சுகமாக்கினார், 38 வருஷம் நோயாளி எழுந்து நடக்க செய்தார். இவனுக்கு அவர் வந்து பார்த்துருக்க கூடாதா? அவர் வந்து சுகமாக்கிருக்க கூடாதா? அவன் பாடுகளுக்கு உட்பட்டு செத்து போனான். இனி என்ன செய்ய போறார்?
இதுதான் பேசிய வார்த்தை. நீங்கள் இந்த வேதவசனத்தை பாருங்கள். என் மூலம் அவர் மகிமைப்படும்படியாக, உங்கள் மூலம் அவர் மகிமைப்படும்படியாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். கல்லறை விட்டு வெளியே வா என்று சொன்னார். அந்த மனிதன் வெளியே வந்தான். அதற்கு கீழ் நடந்த சம்பவங்களை எண்ணி பாருங்கள். ஆயிரங்கள் ஆன ஜனங்கள் தேவனை மகிமைப்படுத்த தொடங்கிவிட்டார்கள். ஆயிரமான ஜனங்கள் இத்தனை அதிகாரத்தை தேவன் கொடுத்திருக்கிறாரே, வந்திருக்கிறவர் தீர்க்கதரிசி, வந்திருக்கிறவர் தேவகுமாரன், மெய்யாகவே இவர் உலக ரட்சகர் என்று அங்கங்கே ஓட செய்தி பரவ ஆரம்பித்தது. இதை கேள்விப்பட்ட உடனே லாசருவை பார்க்க வந்துட்டாங்க. அங்கிருந்து வர்றாங்க, கிள்ளி பார்க்கறான், தொட்டு பார்க்கறான். நீ லாசரு தானே? டேப்பா எப்படா? இதெல்லாம் கேட்க கேட்க மகிமை. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, இதே சம்பவத்தை தான் இன்றைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையிலும் செய்ய தீர்மானித்திருக்கிறார். நீங்கள் மறுபடியும் அந்த 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை உங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் பதித்து வையுங்கள். அவர்கள் மூலம் தூஷிக்கப்படுகிறார், என் மூலம் மகிமைப்படுகிறார். இதற்காகவே தேவனுடைய ஆவியானவர் என் மேல் தங்கியிருக்கிறார். இந்த வார்த்தையை அப்படியே அர்த்தத்தோட புரிஞ்சுக்கிறது போல சொல்லுகிறேன். என் மேல் தேவனுடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய ஆவியானவர் தங்கியிருக்கிறார். நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவி நாமத்தினாலே பாவம் மன்னிப்புக்கென்று தன்னைத்தான் உணர்ந்து மனம் திரும்பி தண்ணீரிலே மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் ஆவியானவர் தங்கியிருக்கிறார். மற்றபடி இருக்கிற ஆட்கள் ஏமாந்து போயிடாதீங்க. மற்றபடி இதை செய்யலை, ஞானஸ்நானம் எடுக்கலை, ஆராதனைக்கு போகலை, கர்த்தருடைய பந்தி இல்லை, ஏதோ நான் கிறிஸ்தவனாக இருக்கிறேன், நான் பாடுறேன், ஸ்தோத்திர பலி செலுத்துறேன், வீட்டுக்குள்ள ஆண்டவரை தேடுகிறேன், பைபிள் என் கையில் இருக்குது, பாட்டுதாள் என் கையில் இருக்குது, கீர்த்தனை என் கையில் இருக்குது. ஐயா, நீ எத்தனை கோடி சேர்த்து வைத்த எல்லா புஸ்தகத்தையும் உட்கார்ந்து அது மேலே நீ படுத்து தூங்கினாலும் சரி, நான் சொன்ன இந்த காரியங்கள் இல்லை என்றால் ஆவியானவர் உங்கள் மேலே தங்கி இருக்கிறதுன்னு அர்த்தம் ஆயிரும். அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. இப்ப ஆவியானவர் தங்கி இருந்தால்தான் தங்கி இருக்கிற ஆட்களை அவர்கள் மூலம் மகிமைப்பட அவர் விரும்புகிறார். எப்படி மகிமைப்பட விரும்புகிறார்? இன்னொருவன் தூஷிக்கிற அளவிற்கு எனக்கு சம்பவங்கள் நடக்கலாம். அவன் தூஷிக்கப்பட்டால், நம்ம தூஷிக்கப்பட்டால் அவர் மகிமைப்படுகிறார். அவர் மகிமைப்படுகிறதுனாலே அவர் என்னையும் மகிமைப்படுத்த விரும்புகிறார். அருமையான பாடல்கள் எல்லாம் பாடியிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் உண்டு. மகிமைப்படுத்தினார் இன்னமும் மகிமைப்படுத்துவார் என்று. உண்மையாய் அவர் என்னை மகிமைப்படுத்தும்படி அவர் மகிமைப்பட விரும்புகிறார். என்ன சுருக்கமாய் சொல்றேன், நான் அவரை மகிமைப்படுத்தும்படியாக ஒவ்வொரு நாளும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அப்ப இந்த எதிர்பார்ப்பு எப்படி என்றால், என்னில் வருகிற சங்கடம், என்னில் வருகிற உபத்திரவம், என்னில் வருகிற பலவீனம், நம்மில் வருகிற போராட்டம், நம்மில் வருகிற துக்கம், நம்மில் வருகிற கலக்கம், நம்மில் வருகிற கவலை, நம்மில் வருகிற சுமைகள் எல்லாம் நமக்கு அனுமதித்தவராய் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்தவனாய் இருந்தால் நோய் இல்லாமல் இல்லை, கிறிஸ்தவனாய் இருந்தால் பாடுகள் இல்லாமல் இல்லை, ஆண்டவரை தொழுது கொண்டால் உபத்திரவங்கள் இல்லாமல் இல்லை. எல்லா உபத்திரவங்களும் என்னை நிற்கும் பொழுது, எல்லா பாடுகளும் எனக்கு உண்டானால்தான் வேதத்தில் எழுதியிருக்கிறது, கிறிஸ்துவின் இடத்திலிருந்து எனக்கு வருகிற நெருக்கங்கள் அல்லது எனக்கு பூமியிலிருந்து தோன்றுகிற உபத்திரவங்கள், பிசாசின் அதிகாரத்திலிருந்து என்னை நெருக்குகிற மன வேதனைகளின் நடுவிலே மற்றவன் பார்க்கும் பொழுது, நீ கிறிஸ்தவனா இருக்கே, உனக்கு இதெல்லாம் வரக்கூடாது, அதான் என் குலதெய்வத்தை விட்டுட்டு போக வேண்டாம்னு சொன்னேன், அதுக்காக தான் நீ பரம்பரையாக வாழ்ந்ததை விட்டுட்டு வெளியே போக வேண்டாம்னு சொன்னேன், ஆனால் நீ அந்நிய மதத்தில் சேர்ந்துருக்க, அவங்களோட சேர்ந்துக்கிட்ட, அவங்களோட சேர்ந்து பாடுற, கை தட்டுற, இப்போ உனக்கு என்ன நடந்தது? இந்த வார்த்தையை அவன் சொல்ல தொடங்குகிற அளவிற்கு எனக்கு உபத்திரவங்கள் பெருக தொடங்கும் பொழுதே இதன் மூலம் அவர் மகிமைப்படுகிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த மகிமையை அவர் அப்படியே எடுத்துக்கொண்டு போகாமல் அவர் என்னை மகிமைப்படுத்த விரும்புகிறார். என்னை மகிமைப்படுத்த விரும்பிதான் கொடுமையான நோயில் இருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். கடுமையான பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். போராட்டம் நிறைந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். இனி வாழ்வே வேண்டாயா, சாவை தவிர எனக்கு வேறொன்னும் எனக்கு ஆதாரமே இல்லை, நான் சாவை தேடுகிறேன், சாவுதான் எனக்கு வேண்டும், அப்படி ஓடுகிற நிலையில் குறுக்கிட்டு சாக வேண்டாம், வாழ்ந்துரு என்று என்னை வாழ வைத்திருக்கிறார். அவர் வாழ வைத்திருப்பதற்கு காரணமே என் மூலம் அவர் மகிமைப்படும்படியாக. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உபத்திரவத்தில், நெருக்கத்தில், போராட்டத்தில், சோதனையில்
மரணப்படுக்கையில் சரீரத்தில் ஒண்ணுமே எனக்கு முடியல, நான் அலசடிப்பட்டு கொண்டிருக்கிறேன். எத்தனை நாட்களுக்கு இந்த உபத்திரவத்தை நான் சுமப்பது? எத்தனை நாட்களுக்கு இந்த மனவேதனையோடு இருப்பது? எத்தனை நாட்களுக்கு இந்த கண்ணீரே எனக்கு உணவாய் மாறுவது? எத்தனை நாட்களுக்கு இந்த மனவேதனையின் சங்கடத்தை நான் சுமப்பது? எத்தனை நாட்களுக்கு இந்த போராட்டத்திலே நான் வாழ்ந்து கொண்டிருப்பது? எத்தனை நாட்களுக்கு இந்த வேதனை தாங்க முடியாமல் என் கையில் இருந்தவைகள் எல்லாம் செலவழித்தேன். எனக்கு ஆறுதலும் இல்லை, சுகமும் இல்லை. அடிக்கடி வருகிற பலவீனத்தினாலே நான் சோர்ந்து போகிறேன். அடிக்கடி வருகிற பலவீனத்தினாலே நான் மரண அவஸ்தைப்படுகிறேன். அடிக்கடி வருகிற சங்கடத்தினாலே என்னை சுற்றி இருக்கிற எல்லாரும் என்னை பரிகசிக்கிறார்கள். எல்லாரும் என்னை பழைய மதத்திற்கு திரும்பிவிடு என்று கேட்கிறார்கள். அங்கலாய்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரி, சோர்ந்து போக வேண்டாம். இக்கத்தற்கு மாத்திரம் உண்மையுள்ள பிள்ளை என்கிறது உன் மனச்சாட்சி உனக்கு சொல்லுமானால் உன் மேல் ஒருவர் தங்கி இருக்கிறார் என்பதை மறக்க வேண்டாம். தங்கி இருக்கிற இந்த ஆவியானவர் உங்கள் மூலம் மகிமைப்படுவதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். எப்பொழுது மகிமைப்படலாம், எப்பொழுது மகிமைப்படலாம், எப்பொழுது மகிமைப்படலாம். இந்த நிலையில் மறுதலித்து மாத்திரம் பெண் திரும்பி விட வேண்டாம். சோர்ந்து போன உள்ளத்தோடு எனக்கு என்ன லாபம், இயேசுவை அண்டி ஆண்டவரை தொழுது கொண்டு எனக்கு என்ன வருகிறது என்று மாத்திரம் பின் வாங்கிவிட வேண்டாம். இன்னும் பலமாய் உங்கள் ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உங்கள் மேல் தாங்கி இருக்கிற ஆவியானவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் உங்கள் மேல் தங்கி இருக்கிறேன் என்றுதான் நமக்கு இந்த வேதத்தில் நாம் வாசித்தோம். 1 பேதுரு 4:14 வசனத்தில் 13வது வசனத்தில் அவர் பாடுகளுக்கு நான் பங்காளியாய் மாறியிருக்கிறேன். அவர் பாடுகளுக்கு பங்காளியாய் மாறுவேன். ஆனால் அவர் உயிர்த்தெழுதலிலும் எனக்கு பங்கு, அவர் ஆரோக்கியத்தில் பங்கு, அவர் பலத்தில் பங்கு, அவர் கிருபையில் பங்கு, அவர் இரக்கத்தில் பங்கு, எல்லாவற்றிலும் நான் பங்கு பெறுவதற்காக இன்றைக்கு தெய்வ முகத்திற்கு முன்பாக நிற்கிறோம். சேர்ந்து ஒன்று கூடினவர்களாய் அவருடைய சமூகத்தை நோக்கி பார்க்கலாமா? கண்களை மூடுவோம். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். உமது முகத்தை பார்க்கவும், உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நிற்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிய பாக்கியத்திற்காக கோடி கோடி துதிகளை செலுத்துகிறோம். நாங்கள் வேதத்தை திறந்தோம். ஆவியானவர் எங்கள் மேல் தங்கி இருக்கிறார் என்றும், எங்கள் மேல் தங்கி இருக்கிற ஆவியானவர் எங்கள் மூலம் மகிமைப்படுவதற்கு காத்திருக்கிறார் என்கிற வார்த்தையை நாங்கள் வாசித்தோம். நாங்கள் உம்மை ஏமாற்றி விடக்கூடாதப்பா. என்னோடு கூட இந்த வேதத்தை கையில் எடுக்கிற, சுமக்கிற, ஜெபிக்கிற, உமது நாமத்தை கனம் பண்ணுகிற, உம்மை நோக்கி பார்க்கிற ஒருவர் கூட ஆண்டவரே உம்முடைய மகிமையை பெறக்கூடாதபடிக்கு தூரம் போய்விடக்கூடாது. அவர்கள் மேல் தாங்கி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர்கள் உணரத்தக்கதான கிருபை அவர்களுக்கு கட்டளையிடும். அவர்கள் மூலம் உமக்கு வருகிற மகிமை, அவர்கள் மூலம் நீர் எதிர்பார்த்திருக்கிற மகிமை, நீர் எதிர்பார்த்திருக்கிற கனம், நீர் எதிர்பார்த்திருக்கிற துதி ஸ்தோத்திரங்கள் அற்று போகாத படிக்கு உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆறுதல் படுத்தும். உடைந்த உள்ளத்தோடு, நொறுங்கின இருதயத்தோடு, கலங்கின கண்களோடு, அழுகிற குரலோடு கூட, இயேசுவே ஏன் எனக்கு இந்த வேதனை, இயேசுவே ஏன் எனக்கு இந்த போராட்டம், இயேசுவே ஏன் எனக்கு இந்த சங்கடம், ஆண்டவரே நான் இனி தப்பி பிழைப்பேன் என்கிற நம்பிக்கை எனக்கு இல்லாத இவ்வளவு பெரிய கஷ்டத்தை எத்தனை நாட்களுக்கு நான் சகிப்பேன் என்கிற உள்ளத்தோடு கூட யார் இருந்தாலும் இந்த நேரம் அவர்கள் இருதயம் மாறட்டும். இந்த உபத்திரவம், இந்த காரியங்கள் மிக லேசானது என்று 1 கொரிந்தியர் 4:17 வசனத்தில் நாங்கள் வாசித்த அந்த வேத வசனத்தை அவர்களுக்கு நினைவுபடுத்தித்தார். ஆண்டவரே, அதிசீக்கிரத்தில் இது நீங்கும்படியாக நீர் அவர்கள் மூலம் மகிமைப்படுவதற்கு உம்முடைய வல்லமையை விளங்க பண்ணுவீராக. எந்த விதத்தில் உம்முடைய பிள்ளைகளை மகிமைப்படுத்தினாலும் அவர்கள் உம்மை மகிமைப்படுத்தும்படி எல்லா உபத்திரவங்களையும் நீக்கி போடும். உண்மையாய் தேவன் என்னை மகிமைப்படுத்தி இருக்கிறார், நான் அவரை மகிமைப்படுத்துவேன் என்கிற அந்த ஆழ்ந்த உணர்வும் சிந்தையும் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். ஆசீர்வதியும். சகலவித ஆறுதலின் தேவனானவர் உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தும், காத்துக்கொள்ளும், கிருபைக்குள் ஆக்கும், மகிமையாலே மூடி மறையும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தாழ்மையாய் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உங்கள் மேல் தங்கி இருந்து உங்கள் மூலம் மகிமைப்பட விரும்பி இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் உங்களையும் மகிமைப்படுத்தி மேன்மையுள்ளவர்களாய் மாற்றுவாராக. ஆமென்.